இப்போது இதெல்லாம் நான் தான் பாடுறேனா, சரி பாடுறதுக்குள்ளே நான் பார்த்து பாடுறேன்னு நினச்சிக்கலாம். அடுத்தடுத்து பின்னாடி வீடியோலலாம் நான் பேசுகிறேன் இல்லையா, இதெல்லாம் நான் தான் பேசுகிறேனானே எனக்கே தெரியாது. சரி முருகர் பற்றி போடுவோம் அப்படின்னு உட்காரும்போதேவும் தானாக தான் வருது வார்த்தைகள். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சோ அப்படிலாம் நான் பேசலை. இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டு அப்படியே ஆன் பண்ணிவிட்டு லைவாக பேசுகிறனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லோ ஆகிறது, வாய்ஸ் பிரேக் ஆகிறது, சடனாக சைலண்ட் ஆகிறது இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எழுதி வச்சு வேணால் பேசுகிறேன். ஓகே, இப்போ பாடல் திருப்புகழ் 13வது பாடல் பார்க்கலாம். பெருமானோட அருளால் நம்ம 13வது பாடல் வந்திருக்கோம். திருப்புகழ் 13வது பாடல் பாடலாம் வாங்க. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றொன்றுனை நாளும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றேர் பெருமாளே, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றேர் பெருமாளே. பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. எப்பொழுதும் பாசமென்ற தொடர்பினாலே துயரத்தால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் என அடிக்கடி மனதார உன்னை தினமும் உள்ள கண்களால் கண்டு ரசித்து யான் அன்பு கொள்வேனோ, ஐராவதம் என்னும் யானை வளர்த்த கொடி போன்ற தேவயானையை மனம் செய்து கொண்டு சேர்பவனே, சங்கரனின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தாய், திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் ஒளி வீசும் வேலோடு விளங்குபவனே, அழகிய திருப்பரங்குன்றில் அமர்ந்த பெருமாளே. இந்த மாதிரி தான் இந்த பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப சிறிய பாடலாக இருக்குது. ஆனாலும் நம்ம முருகப்பெருமாள் மேலே வைக்கிற அன்பை பற்றி பாடுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே நமக்கு துன்பம் வரும்போது துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குதுன்னு நினைக்காம மனதார முருகரை நினைக்க சொல்கிறாங்க. எப்போவுமே மாற்றங்கள் வந்து நமக்கு உடனே பெருசாக தெரியாது, நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கும். நம்ம சேனலில் டெய்லி நான் போட்டுட்ருக்க திருப்புகழ் நீங்கள் படிக்கிறீங்க, பாடிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு கேளுங்க, முருகனை நினைங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகனை நினச்சி பாடல் போட்டு கேளுங்க. நமக்கு வந்து ஏன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளோட ஒர்க் வந்து அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த டைம் தான் 6 o'clock தான் நீங்கள் பாடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நமக்கு முருகரோட அருள் கிடைக்கும். அதனால் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ஒரு ஒர்க் செய்கிறீங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் செய்யும்போது நம்ம காது வழியாக நமக்கு இது வந்து நம்ம மனசுக்கு போயிட்டு தான் இருக்கும். அப்படின்ற போது உங்களுக்கு அந்த என்ன ஒர்க் செய்கிறீங்கன்ற அந்த களைப்பே தெரியாமல் இருக்கும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நானும் அப்படி தான் செய்வேன். நான் எதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நமக்கு அது வந்து ஒரு மனசுக்கு நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து முருகப்பெருமாளோட அருளை பெறதுக்கான வாய்ப்பு இது. எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, பலனை எதிர்பார்க்காம அதை நம்ம கடவுளை எப்போவுமே வழிபடணும் அப்படின்ட்டு. அதாவது இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி நம்ம கேட்குறத விட, நம்ம இந்த பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடிட்டுருக்கும்போது நம்மளோட பார்வை வந்து நம்ம மேலே பார்வை வந்து அவங்களுக்கு தானாகவே வரும். சரி அப்படின்ட்டு எப்போவுமே அன்பு தான். அன்பாக நம்ம எல்லார்கிட்டேயுமே அன்பாக இருந்தோன்னா கடவுளை அடையிறது ரொம்ப ஈஸி. அதனால் அன்போடு இருங்க. எல்லா பாடல், திருப்புகழ், வேல்மாறல், நம்மளோட டிவோஷனல் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பு தான் வந்திருக்கும். அன்பு, உயிர்களிடத்தில் அன்பு, பாசமாக இருங்க, எந்த உயிர்களுக்கும் கெடுதல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தான் வரும். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.